துவா செஞ்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய கூட பிறந்ததுதாக்கா, அவர்களுக்காக தாக்கா நான் துவா செஞ்சேன் அல்லா இடத்துல. இது தேவையா? நமக்கு செஞ்சாலும் பிரயோஜனமா இருக்கும்ல. அப்படி இல்லக்கா, ஒரு முஸ்லிமான அடியார் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்திக்கும் போது வானவர் உனக்கும் அதே போன்று கிடைக்கட்டும் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காக்கா. கூட பிறந்தவங்கன்னா வேஸ்ட்டுப்பா. ஒரு மனிதன் முஸ்லிமான நம்மோட பிறந்த இரத்த உறவுகளை அற்பமாக நினைப்பதே அவர் தீமை செய்ய போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல சொத்து பிரிச்சதோட எல்லா உறவும் போயிருச்சுப்பா. ஒரு முஸ்லிம் தம் சகோதரன் சகோதரிகளிடம் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்காக. என்ன சொல்ற? அப்படியா? எங்கிட்ட பாசத்தை தவிர என்ன இருக்கு? நீங்க சொல்றதுன்னா உதவும், பின்னர் அழிந்து விடும்கா.